அல்லாஹ் அது என்ன அநியாயக்காரனாக இருக்கிறான், நியாயவாதியாக இல்லையா? அவனை படைத்து அவனை நரகத்தில் போட போறான் அப்படி என்று நம்ம யோசிக்க கூடாது. அல்லாண்டு நினைச்சா, அல்லாண்டு சொன்னாலே பயந்து நடுங்கி அலணும் நபித்தோழர்களை போல. அல்லாஹ் என்ற வார்த்தை சொல்லப்படுகிற போது அவன் ஒரு எஜமான், மறுமை நாளுடைய அதிபதி, அரசன். அந்த அதிபதிக்கு முன்னால் மண்டிட்டு நிற்க வேண்டிய அடிமைகள் நாம். அவன் நாடினால் மட்டும்தான் என்னால் சொர்க்கம் போக முடியும். அவனுடைய நாட்டம் ஒன்று வேண்டுமென்றால் அவன் சொன்னபடி நான் கேட்க வேண்டும் என்று பயந்து நடுங்கினார்களே அந்த நபித்தோழர்கள். எப்படி, எந்த அளவுக்குன்னா, நம்ம இன்னைக்கு எதை விரும்புகிறோம்? உலகத்தில் வாழ்றதுக்கு என்ன செய்யணும், அடுத்த கட்டம் என்ன செய்யணும், நாளைக்கு என்ன பிளான், நாளைக்கு எப்படி சம்பாத்தியம், இதான நம்முடைய யோசனையாக இருக்கிறது. எல்லாரும் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஆனால் நபித்தோழர்களுடைய உலகத்தை அவங்க கற்பனையாக நினைத்தார்கள், உலகத்தை கற்பனையாக நினைத்தார்கள், மறுமையைத்தான் உண்மை என்று நினைத்தார்கள். ஒரு நபித்தோழர் பேரித்தம்பளம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். இந்த ஹதீஸ் கேள்விப்பட்டிருப்போம். பேரித்தம்பளம் சுவை, அதனுடைய இனிப்பு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார், யுத்த காலத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த டைம்ல பேரித்தம்பளம்னா இப்ப கிலோக்கு வாங்குற மாதிரியும் இல்லை, அரிதாக கிடைக்கும். என்னதான் பெரிய பேரித்தம்பள தோட்டங்களாக இருந்தாலும் அந்த ஈச்சம்பளம் கொஞ்சம் அரிதாக கிடைக்கிற ஒரு பகுதியாக இருந்தது. அப்ப பேரித்தம்பளத்தை உண்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் ரசூல்லாட்ட வந்து கேட்கிறார். பாருங்க, நபித்தோழர்களுக்கும் நமது நம்பிக்கைக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க. அவங்க எப்படி பயன்படுத்தினார்கள், பயன்படுத்தத்தினுடைய முடிவாகத்தான் அல்லாஹ் சொன்னான், ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவன். அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹை பொருந்தி கொண்டான். அந்த பயன்படுத்துதல் தான். உலகத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்திட்டாங்க. இப்போ ரசூல்லாட்ட வந்து கேட்குறாங்க, இந்த பேரித்தம்பளத்தை நான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், அதை சாப்பிட்டுட்டு இருக்கார். அவர் வந்து கேட்குறாரு, இந்த யுத்த காலத்திலே நான் கொல்லப்பட்டால், இந்த யுத்த காலத்தில் நான் கொல்லப்பட்டால் எங்கு நான் இருப்பேன்? நீ சொர்க்கத்தில் இருப்பாய், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல சொர்க்கத்தில் இருப்பாய். அதை பார்த்தாரா? அல்லாஹை பார்த்தாரா? நபித்தோழர் சொர்க்கத்தை பார்த்தாரா? இல்லை, நம்மள மாதிரி தான் பார்க்கல, அல்லாஹை பார்க்கவில்லை. ஆனால் அதை உறுதியாக நம்பினார். கையில் கிடைக்கும் பேரித்தம்பழத்தின் சுவையும் அனுபவமும் பொய்யென நினைத்து அதை தூக்கி எறிந்து விட்டு உண்மை என்று நம்பினது எதை? இந்த இடத்துல நான் கொல்லப்படணும், மறுமையில் நான் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்பதை உண்மை என்று நினைத்தார். இந்த நம்பிக்கைக்கு தான் உலக வாழ்க்கையை, அதை உறுதியா நம்பணும். அல்லாஹ் என்று நினைத்தால் மண்டிட்டு அழ வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான். என்ன, மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத நாட்களில் 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹ் நிழல் கொடுக்கிறான். அதுல ஒரு ஆள் யாரு? அல்லாஹுவை நினைத்து அழுதவர். எதுக்கு அழுகிற? சும்மா அல்லாஹ் அல்லாண்டு அழுகிற இல்ல, நரகம் சொர்க்கம் அவன் கையில் தான் அதிகாரம் இருக்கிறது. லா யதகல்லமூன இல்லா மன் அதின லஹுர் ரஹ்மான். அல்லாஹ் நாடியவனை தவிர வேறு யாராலும் அந்த இடத்திலே பேச முடியாது. முத்திரை போடப்படுமே, அதிபதியாக இருப்பானே, உலகத்தை எல்லாம் சுருட்டி வைத்துக் கொண்டு இன்றைக்கு யாரா உங்களிலே அதிபதி அரசன் இருக்கிறான், நான் மட்டும்தான் என்பதை அல்லாஹ் பிரகடனப்படுத்துவானே, அந்த நாளை நினைத்து நபித்தோழர்கள் அழுதார்கள். 1000 தான் உயிர் தியாகம் செய்தாலும், தியாகம் செய்தவராக இருந்தாலும் அந்த நரகத்தினுடைய பாலத்தை கடந்துதானே சொர்க்கம் போக வேண்டும் நினைத்து பயந்தார்களே, அந்த பயமும் அச்சத்தை நினைத்து அழுகை வரும்.